ஹாய். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, சக்திவேல் முத்துவேல் 2 பேரும் அண்ணன்காரனும் தம்பிக்காரனும் 2 பேரும் வந்துடுறாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வந்தோடனே ராஜி வந்து அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா அப்பான்னு சொல்லி. என்ன தான் கோவமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா நம்ம மனசு கேட்காது இல்லையா, அது மாதிரி தான் அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பிரச்சனைன்னொடனே வந்துடுறாங்க. வந்து பார்த்து அவங்க பெரிய அண்ணன் வந்து ராஜி கட்டி பிடிச்சிட்டா. அப்புறம் சின்ன அண்ணன் வந்து கோமதியை பார்த்து முன்னாடி போகிறாரு, வாலண்டியராக கோமதி முன்னாடி போகிறாரு. அவருக்கு மனசு கேட்கல. ஐயோ, நம்ம ஆசாசியாக பார்த்து வளர்த்த தங்கச்சி இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாளேன்னு சொல்லி அவளுக்கு மனசு கேட்கல. அதோட குமாரும் பாருங்களேன், குமாரோட ஆள் அரசிக்கும் பிரச்சனை தானே, அதனால குமாரும் ரொம்ப சோகமாக தான் இருக்கான். சின்ன அண்ணங்காரன் வந்து போகிறான், என்னம்மா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி முன்னாடி போகிறான் வாலண்டியராக. கோமதி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது, பரவாயில்ல நம்ம அண்ணங்க 2 பேர் வந்துட்டாங்க, நம்மளை விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபேஸில் தெரியுது. பட் இருந்தாலும் குடும்பத்தோடு இப்படி ஜெயிலில் இருக்கோமே, எங்களை பாருங்கன்னங்கிற மாதிரி ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. ராஜியும் எதிர்பார்க்கல இதை. ராஜி வந்து திரும்பி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க சித்தப்பான்னு சொல்லி. அண்ணன் பாருங்கண்ணே, இப்படி ஆயிடுச்சு எங்கள் நிலமை, குடும்பத்தோடு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க அண்ணா, அம்மா என்ன தாயி அழுதுகிட்டே இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தாயி தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க. யாராலையும் நம்ப முடியலைங்க. மொத்த குடும்பமே அந்த சீனை தான் பார்த்துட்ருக்கு. எப்போவுமே சண்டை போட்டுட்ருக்கிற குடும்பம் இப்போ வந்து எப்படிடா ஒன்று சேர்ந்துச்சுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இந்த ட்விஸ்ட் ஆடியன்ஸுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, கோமதியுமே எதிர்பார்க்கல. ஏதோ சும்மா கிண்டல் பண்ண தான் வந்திருக்காங்க, குத்தி காட்டி பேச வந்திருக்காங்கன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. பட் வந்து எல்லோரும் இப்படி உருக்கமாக பேசினப்போ யாராலையும் நம்ப முடியலை. எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அண்ணன், நாங்கள் ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் அந்த பொண்ணை, நாங்கள் மனசறிஞ்சு எந்த தப்புமே பண்ணலண்ணே, ஏன் எங்களை இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னே தெரியலண்ணே, சாமி சத்தியமாக அந்த பொண்ணை நாங்கள் எந்த கொடுமையும் படுத்தலைண்ணே அப்படின்னு கோமதி ரொம்ப உருக்கமாக மனசுருகி பேசிகிட்ருக்கா அவங்க அண்ணாக்கிட்ட. அவளுக்கே தெரியாமல் அவள் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அதை பார்த்துட்டு அவங்க அண்ணாவாலையும் தாங்க முடியல, அவரும் அழுதுடுறாரு. ராஜி கொஞ்சம் தெளிவான பொண்ணு இல்லையா, அவள் தான் பேச ஆரம்பிக்கிறா. அப்பா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலப்பா, அக்கா குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல, டொமஸ்டிக் வயலன்ஸ், வரதட்சணைன்னு சொல்லி ஏதேதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா, நாங்கள் கூட பரவாயில்ல, அரசி சின்ன பொண்ணுப்பா, அவன் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கா. அப்போது அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் போய் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், மேடமை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளார போய் கேட்டுட்டு வரோன்னு சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் போகிறாங்க. மேடம் வந்து இன்ஸ்பெக்டர் சரி உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் உள்ளே போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. மேடம், வெளியே இருக்கிறது என்னோடய தங்கச்சியும் பொண்ணும், அவங்க குடும்பத்தை எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க மருமகளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் லெட்டரை காமிக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான கேஸாக இருக்குங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ், வரதட்சணை குடும்பம், அதனால் இதை சும்மா லேஸில் விட முடியாதுங்க, நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் எதாக இருந்தாலும் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா நீங்கள் எதுக்குங்க பயப்படுறீங்க, நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, உங்கள் மேலே தப்பு இல்லைனான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்காக லேடிஸ் எல்லாம் இந்த நேரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இது தப்பு இல்லையா, எங்கள் குடும்பத்து பொண்ணுங்களெல்லாம் இப்படி நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எங்கள் கடமையை கொஞ்சமாச்சு செய்ய விடுங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மயில் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா எதுவுமே தெரியலங்க. உடனே கரெக்டாக அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு வா சுடருன்னு சொல்லி தங்கச்சி கறி அனுப்பிடுறாங்க. எங்கேம்மா போயிருந்த, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா மயில். எல்லாம் நல்ல விஷயந்தான், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி அம்மா கறி சொல்கிறா. என்னம்மா சொல்கிற, நீ வெளியே போயிட்டு வந்ததுக்கும் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி மயில் ஒன்றுமே புரியாத மாதிரி கேட்குறா. மயில்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க போலங்க, அவள் தான் சம்மந்தப்பட்டவ, அவள் வாழ்க்கை பற்றி அவங்களே ஏதோ முடிவு எடுத்துக்கிறாங்க, அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாவங்க மயில்.
சுடருக்கும் ஒன்றும் புரியல. "என்னம்மா சொல்கிற?" "ஆமாம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு" அம்மாகாரி சொல்கிறா. "அம்மா, நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கும் அக்கா வாழ்க்கைக்கும் என்னம்மா சம்மந்தம்னு?" அவளும் கேட்குறா. அவள் கொஞ்சம் நல்ல புத்திசாலியான பொண்ணு போலங்க. எதாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்குறா அவங்க அம்மாவை. மயில் அப்படி இல்லை, புழு பூச்சி மாதிரி இருக்காங்க. "போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடி போவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க தான். கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னோட புருஷன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும், பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாரையும் உள்ளே தூக்கி வச்சாச்சு. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. தானாக எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு அவள் அம்மாக்காரி சொல்கிறா. மயில் ஷாக் ஆகிடுறா. "என்னம்மா சொல்கிற? என்ன பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. சுடருக்கும் ஒன்றும் புரியல. "அம்மா, என்ன பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி சுடரும் கேட்க, "கொஞ்ச நேரம் வாயை மூடுடி" அப்படின்னு சுடரை அடைக்கிடுறா அம்மாக்காரி. "உன்னை அடித்து துரத்துனாங்கல்ல மயிலு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்களே வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் வைப்பேன். அதுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட்" சொல்கிறாங்க. மயிலுக்கு ஒன்றும் புரியல. "என்னம்மா சொல்கிற? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து தொலைச்ச?" அப்படின்னு சொல்லி கத்துறா, கதறா. "ஒன்றும் இல்லடி, உன்னை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்க. உன்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸும் வரதட்சணையும் 2 கேஸும் போட்டிருக்கு அவங்க மேலே" அப்படின்னு அவங்க அம்மாக்காரி சொல்கிறா. அவள் ஷாக் ஆகிட்டா. "என்னம்மா சொல்கிற? அப்பா என்னப்பா பண்ணி வச்சுருக்கா அம்மா?" அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. மயில், "நீ கொஞ்சம் பேசாமல் இரு மயில். எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு. உன் வாழ்க்கை எப்படி சரி பண்ணணுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு" அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் சொல்கிறா. "அம்மா, வரதட்சணைங்கிற வார்த்தையே அந்த வீட்டில் யாரும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டதில்லம்மா. என்னம்மா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? இது தப்பு இல்லையாம்மா? ஆல்ரெடி எவ்வளோ பொய் சொல்லி தான் இந்த நிலமையில உட்காந்துருக்கோம். திரும்ப திரும்ப நீ பொய் கம்ப்ளைண்ட் மேலே கொடுத்து மேலே மேலே பிரச்சனையை பெருசு பண்ணுறம்மா. என் வாழ்க்கையை ஆல்ரெடி இந்த நிலமைக்கு ஆக்குனது பத்தாதா? இன்னும் வேறு கெடுக்கணுமா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அம்மாக்காரி இருந்துட்டு, "பாருங்க என்னம்மா பேசுகிறா. இவளெல்லாம் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா அப்படியே உளறியிருப்பா எல்லாத்தையும். இப்போ நாங்கள் 2 பேர் தான் ஜெயிலில் உட்காந்துருக்கணும். இவளெல்லாம் கூட்டிகிட்டு போகாதது நல்லது தாங்க" அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. "நீ சும்மா இரு மயிலு. எனக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் உங்கள் புருஷன் கூட வாழணுமா வேணாமா? நான் சொல்கிறத மட்டும் கேளு" அப்படின்னு சொல்கிறா. "அம்மா, நீ பண்ணுறது தப்புமா. ஒருத்தங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ளே வச்சுக்கிறது தப்புமா. நான் சொல்கிறத கேளு. அப்படி பண்ணக்கூடாது. நீ பண்ணுறதுனால என் வாழ்க்கைலாம் சரியாகாதுமா. எப்படி சொல்கிற நீ? இது பண்ணால் வாழ்க்கை சரியாகணும்னு எப்படி சொல்கிற?" அப்படின்னு சொல்லி மயில் கத்துறா. எனக்கு தெரியும் மயிலு. நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஒரு ஐடியா வச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உன் புருஷன் உனக்கு வேணுமா வேணாமா? நான் சொல்கிறத மட்டும் கேளு" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "அம்மா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையாம்மா? நீ நிஜமாவே எனக்கு அம்மா தானா இல்லையா? நிஜமாவே என் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி ஏதோ பண்ணிகிட்ருக்கேம்மா. நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா. முதல்ல கிளம்பு. இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வான்னு" சொல்லி மயில் கம்பல் பண்ணுறா. "இல்ல மயிலு, முடியாது" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பிடிவாதம் பிடிக்கிறா. "அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னாம்மா? நீங்களாவது சொல்லுங்கப்பா. 2 பேரும் போய் வாபஸ் வாங்கிட்டு வாங்கன்னு" சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா மயில். "இதை பாரு மயில், உன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி" அப்படின்னு 2 பேரும் ஒரே முடிவாக இருக்காங்க. "மயில், இதை பாரு, அது மான அவமானத்துக்கு பயந்த குடும்பம். நாங்கள் இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க வாபஸ் வாங்க சொல்லி. அப்போ நாம் டிவோர்ஸை வாபஸ் வாங்க சொல்லிடலாம். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சது. நீ பேசாமல் அவங்க வீட்டில் போய் வாழலாம்" அப்படின்னு சொல்கிறா அவங்க அம்மாக்காரி. "அம்மா, அப்படி சும்மா லேஸில் முடிகிற பிரச்சனை இல்லைம்மா இது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. மேலும் மேலும் நீ பெருசாக்கிட்டே போகிற" அப்படின்னு சொல்லி மயில் சொல்லிகிட்டு இருக்கா. "ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட பேசி பார்க்கலாமா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் குடும்பம் என்னை புரிஞ்சுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. மேலே மேலே பேசல வேணாமா. பொய் சொன்னதுனால தாம்மா இவ்வளோ பிரச்சனை. சொன்னால் கேளுமா" அப்படின்னு பிடிவாதமாக இருக்கா மயில். ஆனால் அவங்க அம்மாக்காரி கேட்கவே மாட்டேங்கிறா. அவள் பேச்சை கேட்டு கேட்டு தான் இந்த நிலமையில இருக்குது. என்னென்ன ஆக போதோ தெரியல மயிலோட வாழ்க்கை. "இதை பாரு மயிலு, கடைசியாக ஒன்று கேட்குறேன். நீ உன் புருஷன் கூட வாழணுமா வேணாமா?" "ஆமாம்மா, நான் வாழணும். என் மாமா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது." "சரி, அப்போ இதுதான் ஒரே முடிவு. பேசாமல் நீ இப்போ போலீஸ் வருவாங்க அவங்கக்கிட்ட, ஆமாம் அவங்க என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்க, என்னை அடித்து கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லி சொல்லு. அதுதான் ஒரே வழி. தானாக அவங்க எல்லோரும் வந்து உன் காலடியில் விழுவாங்கடி. உன் வாழ்க்கை வந்து தானாக எல்லாம் சரியாயிடும், மாறிடும். நான் சொல்கிறது கேளு."
இதுதான் நம்ம சொல்கிற கடைசி பொய். இனிமேல் எதுக்காகவும் நம்ம பொய் சொல்ல தேவையில்லை. இந்த பொய்யால் உன் வாழ்க்கையே சரியாயிடும். நான் சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத கேளு, அம்மா உன் நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாகாரி சொல்லிகிட்டு இருக்கா. இல்லைம்மா என்னால் முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப மயில் சொல்லிகிட்டே இருக்கா. சரி நீ ஒன்று பண்ணு, அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி வெளியே போயிடு இந்த வீட்டை விட்டு. உன்னெல்லாம் இதுக்கு மேலே என்னால் வச்சு பார்க்க முடியாதுடி. உன்னை வச்சு பார்த்தா நீ ஒரு மூலையில் உட்காந்துப்ப, உன் தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகாமல் அவள் ஒரு மூலையில் உட்காந்துப்பா. உங்கள் 2 பேரையும் நினச்சி நாங்கள் 2 பேரும் போய் சேர்ந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்காரி திட்டிகிட்டு இருக்கா மயிலை. மயிலுக்கு ஒன்றுமே புரியலங்க, என்ன பண்ணுறது. இந்த பக்கம் அம்மா வந்து சப்போர்ட்டாக இல்லை, அந்த பக்கம் புருஷன் வீட்லேயும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியாமல் யோசிச்சுட்டே இருக்கா. இங்கே காந்திமதி ஸ்டோர்ஸில் சுகன்யாவும் பழனிவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் எப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கடையை, வெளியெல்லாம் திங்ஸ் அடுக்கி வைக்கலாம், மேலே ஆஸ்பெஸ்டாஸ் போடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக குமார் வந்துடுறான். இல்லை சித்தப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி அத்தை வீட்டில் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சுட்டாங்க, அவங்க மயிலோட குடும்பத்தாளுங்க எல்லாருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறான். பழனியும் உங்கள் பொண்டாட்டிக்காரியும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா சொல்கிற, குடியவே கெடுத்துட்டாங்கடா, எல்லாம் போச்சுடா அப்படின்னு பழனிவேல் தலை அடிச்சுக்கிறான். உடனே நான் கிளம்புறேன், உடனே நான் போகணும், அக்கா குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு நான் போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போவும் பொண்டாட்டி தடுக்கிறா. நீ பேசாமல் இரு சுகன்யா, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். முதல்ல இவரை பிடிச்சி உள்ளே போடணுண்டா, அப்போ தான் இவருக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி சொல்கிறா குமார்கிட்ட. குமார், அவங்களுக்கு எது வேணால் நடக்கட்டும், உனக்கு என்ன குமார், நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்குறா சித்திக்காரி. இல்லை சித்தி, அவங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன வேணால் ஆகட்டும், அவங்களெல்லாம் உள்ளே வச்சு நல்லா முட்டி தட்டட்டும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் பொம்பளைங்களை எதுக்கு பிடிச்சிட்டு போகணும், அரசி ராஜி எங்கள் அத்தை எல்லோரும் இருக்காங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது சித்தி. உனக்கு என்ன அரசி மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குது, அரசி தான் உன் வாழ்க்கையில் புகுந்து நல்லா விளையாடிட்டா அப்படின்னு சொல்ல. இல்லை சித்தி, அவங்களெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சித்தி, உங்களை எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும், எனக்கு தெரியும் அப்பாவும் சித்தப்பாவும் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல. இவன் சித்திகாரி சாதாரண ஆள் இல்லை, வெளியே தானே இவன், ஐயோ எங்கள் குடும்பத்தை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சக்திவேல் ரொம்ப வருத்தப்படுறான். அண்ணா, நான் பண்ணதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும், அன்றைக்கி நான் மட்டும் அந்த பொம்பளைக்கிட்ட வாய் விடாமல் இருந்திருந்தா இந்த நிலமைக்கு வந்திருக்காது. அந்த பொம்பளைக்கிட்ட நான் தான் தெரியாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்தேன். அதை சீரியஸாக எடுத்துகிட்டு அந்த பொம்பளை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா. நான் ஏதோ குருட்டாம்போக்குத்தனமாக சொல்லி வச்சுட்டேன். இங்கே வந்து நின்று இருக்கேண்ணா, எல்லாம் என்னால் தான், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான். அண்ணங்காரன் கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறவன் தானே, அவனும் அட்வைஸ் பண்ணுறான். பாருடா, எவ்வளோ கோவம் இருந்தாலும் பார்த்து வார்த்தையை விடணும், இல்லைனா இப்படி தான் கொண்டு வந்து நம்மளை நிறுத்திடும். பாரு, அன்றைக்கி நீ கோவத்தில் வார்த்தை விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இன்னும் வர நீ கோவம் வந்தால் வார்த்தை விடாமல் கரெக்டாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ணனாக லட்சணமாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான் தம்பிக்கு. என்ன வேணால் இருக்கட்டும்டா, உள்ளார இருக்கிறது நம்ம வீட்டு பொம்பளைங்க, அவங்கள வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, வெளியே கொண்டு வந்துடணும், நம்மளால் முடிஞ்ச வழியிலலாம் ட்ரை பண்ணி பார்த்து அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பழனிவேல் வந்துடுறான். டே பழனி, இங்கே வாடான்னு சொல்லி 2 அண்ணன் அவங்களை கூப்பிடுறாங்க. அண்ணா என்ன ஆச்சுண்ணா, அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் வெளியே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அங்கே போய் பேசிட்டு தாண்டா வந்திருக்கோம், என்னண்ணா விட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை விடல, நாங்கள் வேறு வழியில் தான் முயற்சி பண்ணோன்னு சொல்லி 2 அண்ணன்காரனும் சொல்கிறாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு, நான் அன்றைக்கி கூட பார்த்து பேசின சரவணங்கிட்ட படிப்பு விஷயம், குழந்த விஷயம், வயசு விஷயம் எல்லாமே பொய் சொல்லியிருக்காங்கண்ணா. ஆமாம், அவ்வளோ பொய்யும் மறைக்க தான் இன்னும் மேலே பொய் சொல்லியிருக்காங்க. வரதட்சணை கொடுமை, அப்புறம் டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்கடா. அவங்க வெளியவே வரக்கூடாதுங்கிற மாதிரி பொய் சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, முடிஞ்ச வழியிலலாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்கிறான். சரிண்ணா, எனக்கு அங்கே கடையில் இருக்கவே முடியல, அதான் இங்கே ஓடி வந்துட்டேன், நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எல்லாரையும், என்னால் முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். போய் கோமதி அவங்க குடும்பத்தை பார்த்த உடனே
மனுஷன் உடஞ்சிடுறான். கோமதியாலேயும் முடியல. என்ன இருந்தாலும் தம்பி இல்லையா, அவளும் அழுதுடுறா. பழனி அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறா. மொத்த குடும்பமே ஸ்தம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவங்க 3 பேர் கூட பிறந்தவங்க கோமதிக்கு ஆறுதலாக இருக்காங்க. இப்படி தாங்க இருக்கணும். ஃபேமிலினா என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் கஷ்ட காலத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கேரளா போயிருந்ததுனால 2-3 எபிசோட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேங்க. அந்த கேரளா ட்ரிப் வீடியோஸும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துடுங்க. பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.